போடியில் 3 முறை வென்ற ஓ பன்னீர்செல்வம் இம்முறை கண்டிப்பாக திமுக ஜெயிக்க ஆகவே வேண்டும். ஸ்டாலினின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது போடிநாயக்கன் தொகுதியில்தான் 2011, 16, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலிலுமே அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தான் அதில் வெற்றி பெற்றுள்ளார். அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக ஹாட்ரிக் தோல்வி அடைந்துள்ளது என்றே அரசியலில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா? கண்டிப்பாக இந்த தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் நிறுத்தினாலோ இந்த முறை கண்டிப்பாக திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் இந்த தொகுதியில் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்புடன் கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் வரும் 2026 ஆண்டு ஏப்ரல் இறுதிதான் அல்லது மே மாத தொடக்கத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக வரும் மார்ச் மாதத்தில் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் வாய்ப்புள்ளதா? இந்த சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு அணியாகவும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது ஒரு அணியாகவும் செயல்படுகிறதா? இதில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனியாகத்தான் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறதாம். இப்போது வரை தெரியவில்லை. அதாவது சீமான் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாக போட்டியிட உள்ளார்களாம். இதில் விஜயன் தனித்து நின்றாலும் ஆளும் கட்சியாக எதிராக உள்ள வாக்குகள் என்பது பல கூறுகளாக பிரியும் என்பதால் எளிதாக திமுக வெற்றி பெறும் என அரசியல் நிபுணர்கள் எல்லாம் கூறுகிறார்களாம். இதனால் தான் அதிமுக பாஜக கட்சிகள் கண்டிப்பாக விஜயின் தாவைக்காவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்தார்கள். ஆனால் இன்று வரை விஜய் எந்த ஒரு பதிலுமே கூறவில்லையாம். தனித்துதான் நிற்போம், முதல்வர் வேட்பாளர் எப்பொழுதுமே தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தான் என்று அக்குழு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டதாம். விஜய் தனித்து நிற்பார் என்பது உறுதியான நிலையில்தான் திமுகவின் உற்சாகம் உள்ளது. ஏனெனில் 2021 விட இந்த முறை கண்டிப்பாக எளிதாக பல தொகுதிகளில் வெல்ல முடியும் என திமுக அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறது. அதை போலத்தான் கூட்டணியின் பலம், ஆளுங்கட்சி என்ற பலம் ஆகியவற்றுடன் 2018 ஆண்டு முதல் 2019, 21, 24 என பல்வேறு தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றிய ஆகிய பாசிட்டிவ் காரணமாகவே இதுவரை ஜெயிக்காத தொகுதியில் கூட எல்லாம் இந்த முறை கண்டிப்பாக திமுக களம் கண்டு அதில் வெல்ல முடியும் என்று ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளையும் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை பொறுத்தவரை வாக்கு வெற்றி என்பது திமுக இதே போலதான் கோவை தொகுதியில் கூட வாக்கு வென்றதாம். தமிழகத்தில் 2024 தேர்தலில் ஒரு தொகுதி கூட அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறவில்லை. அந்த அளவிற்கு திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. இந்த முறையும் அதே போலதான் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? திமுகவிற்கு தலைவரும் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறவே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக ஆலோசனை எல்லாம் நடத்தி வருகிறார். அந்த வகையில்தான் அவர் சென்னை அறிவாலயத்தில் போடிநாயக்கனூர், சாத்தூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் நேற்று ஆலோசனை மேற்கொண்டாராம்.